வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த 3ம் இல்லாம நம்மளுடைய சமையலே இல்லன்னு சொல்லலாம். என்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த சீசன்ல விலை மலிவா கிடைக்கக்குள்ளயே இதெல்லாம் நான் வந்து நெறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வெங்காயமா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும் நெறைய வாங்கிடுவேன். இப்ப பூண்டோட விலை ரூ. 100 தான் விக்குது. தக்காளியோட விலை கிலோ ரூ. 25 தான் விக்குது. பல்லாரி வந்து ரூ. 100க்கு 6 கிலோ விக்குது. ஸோ இந்த மாரி மலிவா விக்கக்குள்ளேயே நீங்க வந்து நெறைய வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த வெங்காயம், தக்காளிலாம் அவ்ளோ சீக்கிரமா வீணா போகாது. தக்காளிய நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சாலும் வீணா போயிடும். வாஷ் பண்ணிட்டு ஈரத்தோட வச்சாலும் வீணா போயிடும். அதனால தக்காளி நெறைய வாங்குனீங்கனாக்கா, நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ட்ரை கிளாத்ல போட்டுட்டு, சுத்தமா தண்ணி இல்லாம அத தூக்கி அப்புறம் ஃப்ரிட்ஜில வச்சீங்கனாக்கா, மாசக்கணக்கானாலும் தக்காளி வந்துட்டு வீணா போகாது. அப்புறம் பல்லாரி வாங்குனீங்கனாக்கா, மீடியம் சைஸ் பல்லாரியா வாங்கிக்கங்க. அதுல தான் காரத்தன்மை அதிகமா இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோட செலவுகள வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி டிப்ஸ வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.